கன்னியாகுமரி அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி கழிவு நீரோடு கலந்து சாலையில் ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் அருண் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த கால்வாயானது சிற்றார்பட்டினம் கால்வாயாகும். இந்த கால்வாய் கோதையாறு இடது கரையில் இருந்து ஆரம்பமாகி இது குலசேகரம் பகுதி வழியாக தேங்காய்பட்டினம் கடலுக்கு செல்கிறது. இந்த கால்வாய் செல்லும் பகுதிகளெல்லாம் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இந்த கால்வாயை நம்பிதான் இந்த விவசாயம் செய்து வருகிறார்கள். விளவங்கோடு மற்றும் பத்மாவரம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை சார்ந்த விவசாயிகள் மற்றும் பல குடிநீர் ஆதாரமாகவும் இது விளங்குகிறது. குலசேகரம் சைபன் அந்த பகுதியில் இருந்துதான் இந்த நீரானது வீணாக அங்கு ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டு அதன் வழியாக அந்த தண்ணீர் சாலையில் பல மாதங்களாக பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பலவித இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடையூறுகள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பல சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இதை சீரமைக்க கேட்டு பல முறை மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதனால் குடிநீர் வீணாகுவது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இங்கு இந்த தண்ணீர் நாம் பார்க்கலாம். அந்த தண்ணீர் வீணாக சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் இந்த தண்ணீர் பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கழிவு நீரும் இந்த நீரோடு சேர்வதால் இந்த பகுதியில் தினந்தோறும் பாதசாரிகள் மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் குடியிருப்போர் மற்றும் வாகன ஓட்டிகள் பலவித இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது பேசலாம். தவைகாவினர் இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். தவைகாவினர் நம்மோடு இணைகிறார்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இது சம்பந்தமா இதுக்கு முன்னாடி புகார் கொடுத்தீங்களா? எங்கெல்லாம் கொடுத்தீங்க? ஒரு வருடத்துக்கு முன்பாக இதுல ஒரு மனு கொடுத்திருக்கோம். இப்பவும் மனு கொடுத்திருக்கோம். இதுவரை இந்த நிர்வாகம் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. இதுல காங்கிரஸ் இதுல இப்போ நிலுவையில இருந்துட்டு இருக்கு. சரியா? நம்ம கொடுக்குற மனுவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதுல கழிவு நீர் சேர்ந்துட்டு இருக்கு. இதை போக டெங்கு ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே கரெக்டா இல்லை. இந்த டெங்கு பரவுக்கு இதுவே ஒரு முக்கியமான காரணமாட்டு இதுல இருந்துட்டு இருக்கு. இந்த நிர்வாகம் ரொம்ப சீர்கேடாட்டு பண்ணிட்டு இருக்கு. இந்த தாவேக்காய்க்கு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஆட்சிக்கே ஒரு கேவலமான ஒரு இந்த காங்கிரஸும் இந்த டிஎம்கே மாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குலசேகரத்துக்குள்ளாடி எங்களால முடிஞ்ச அளவு மனு இந்த பஞ்சாயத்துக்கு இப்பவும் கொடுத்துருக்கோம். ஒரு மனுவை இன்னும் இதுல கொடுத்துருக்கோம். இதுலயும் இவங்க பண்ணலைன்னா கலெக்டருக்கு மனு கொடுக்கலாம்னு அடுத்த கட்ட இதுல நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கும். இது சம்பந்தமாக பேரூராட்சி நிர்வாகத்தினரிடம் இவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையினர் மற்றும் பேரூராட்சி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.